ஹனுமான் வந்துட்டு எங்கும் எதிலும் ராமரை மட்டுமே பார்ப்பார் அப்படின்றதற்கான சான்று இன்றளவும் இருக்கிறதா மேடம்? அஹோபிலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 9 விதமான நரசிம்மர் அங்க இருப்பார். ஒவ்வொரு நரசிம்மர் ஒவ்வொரு ரூபத்துல இருப்பார். அங்க அந்த நரசிம்மர் பேர் காரஞ்ச நரசிம்மர்னு பேர். ஆனா இந்த காரஞ்ச நரசிம்மரை போய் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு இவரை பார்த்தா நரசிம்மர் மாதிரியே தெரியலையே, ராமர் மாதிரி இருக்கேன்னு நம்ம நினைப்போம். நிஜமாகவே அந்த நரசிம்மர் ஒரு கையில தனுசை ஏந்தி கொண்டு காட்சி அளிக்கிறார். இன்னி வரைக்கும் ராமனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தார். அது நரசிம்ம கஷேத்திரம் என்பதால் நரசிம்மன் ஓடி வந்துட்டார். என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே ஆஞ்சநேயர் கண் திறந்து பார்த்து சொல்றார், நான் கூப்பிட்டது என் ராமனை, நீ என்ன நரசிம்ம ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கேள், எனக்கு பார்க்க வேண்டியது ராமனை அப்படின்னாராம். ஒரு நிமிஷம் நீ கண்மூடி கண் தர அப்படின்ட்டு நரசிம்மர் சொன்னாராம். இவர் கண்மூடி கண் திறக்கவும் நரசிம்மர் தனுசை தன் கையில் ஏந்தி கொண்டு ராமரும் நான் தான் நரசிம்மரும் நான் தான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறது இன்னி வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். எப்பொழுதுமே எங்க உன் பகவான் என்னை காப்பாத்துவாரான்னு சொல்லு, நீ விழுந்து விழுந்து ஸ்லோகம் சொல்றியே, நீ விழுந்து விழுந்து கோவில் போறியே, எங்க அந்த பகவானை உன்னை காப்பா அப்படின்லாம் நம்மளை பார்த்து யாரோ கேட்டான் அப்படின்னா நம்ம மனசு கஷ்டப்படுறதோ இல்லையோ, நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கறா இல்லையா, அந்த சம்பந்தப்பட்ட பகவானுக்கு கஷ்டப்படுமா, அதனாலேயே இம்மிடியட்டா பலன் கொடுத்துருவாளாம். நாரதர் என்ன நினைச்சாராம், எப்பொழுதும் ராமநாமத்தை ஹனுமார் சொல்லிண்டே இருக்கார் இல்லையா, அப்ப ஹனுமாரை வைத்து கொண்டே ராம நாமத்தின் சிறப்பு எவ்வளவு, ஒருத்தர் ராம நாமத்தை சொல்லிண்டே இருந்தார் அப்படின்னா அவர்களை நோக்கி வந்த கஷ்டம் என்பது தானே திக்கு தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிறத ஹனுமானை வச்சுட்டே நம்ம காமிக்கணும் உலகத்துக்குன்னு நினைச்சாராம் நாரதர். இந்த ஹனுமான் சாலிசாவை ஒருத்தர் சொல்லிட்டா அப்படின்னாக்க வேற எந்த தெய்வத்தையுமே நாம் வணங்குறோம் வணங்கலை அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஹனுமான் சாலிசாவை ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னா அத்தனை விதமான தடங்கல்களும் முதல்ல தகர்த்தெறிவார் ஹனுமான். யார் தோல்வி வந்தாலும் தோல்வியை கண்டு துவளாமல் நம்மளுடைய மைண்ட் எப்பொழுதுமே இந்த ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவிட்டி நமக்குள்ள இருக்கணும்னா அது இந்த ஹனுமான் சாலிசாவை சொல்லிட்டு இருந்தாலே போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த 40 ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல தன்னம்பிக்கை என்றது கட்டாயம் வரும். அந்த தன்னம்பிக்கை என்பது வரும் பொழுதே அடுத்தது என்ன வரும், வெற்றி என்பது நம்மளை தேடி வரதான் போறது. வணக்கம் மேடம். பரிகாரஸ்தலம் நேயரின் சார்பாக என் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம போன பதிவில் ஹனுமான் சாலிசாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் நிறைய கேள்விகள் இருந்தது. அதை பற்றி நீங்கள் நிறைய ரொம்பவே அற்புதமாக நீங்கள் அதை எனக்கு கொஞ்சம் விலைக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. உங்களுடைய நேயர்களுக்கும் அதை சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்து எனக்கு சில ஹனுமான் சாலிசாவில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்குது, பொதுவாக மக்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்களும் இருக்குது. அது உங்ககிட்ட இந்த பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம். ஹனுமான் எங்கும் எதிலும் ராமரை மட்டுமே பார்ப்பார் அப்படின்றதற்கான சான்று இன்றளவும் இருக்கிறதா மேடம்? நிச்சயமா. ஸ்ரீமதே ராமானுஜாய் நமஹா. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களுக்கும் முதற்கண் வணக்கம். ரொம்ப அற்புதமாக கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா கூட அதற்கேற்ற மாதிரி கேள்வி இருந்தால் தான் அது நம்ம நேயர்களுக்கு சுவாரஸ்யப்படும்படி சொல்ல முடியும். ரொம்ப அழகான ஒரு கேள்வி இப்போ கேட்டீங்க நீங்கள். இன்னி வரைக்கும் கூட அனுமான் இருக்காரா அப்படின்றது ரொம்ப ஒரு எல்லாரும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா அஹோபிலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரசிம்மரோட ஸ்தலம். 9 விதமான நரசிம்மர் அங்க இருப்பார். ஒவ்வொரு நரசிம்மர் ஒவ்வொரு ரூபத்துல இருப்பார். போயிருக்கீங்களா அஹோபிலம்? பேசியிருக்கீங்க. ஓகே. அங்க பர்டிகுலரா ஒரு நரசிம்மர் இருப்பார். அங்க அந்த நரசிம்மர் பேர் காரஞ்ச நரசிம்மர்னு பேர். எல்லா நரசிம்மரும் ஒன்று சங்கு சக்கரம் ஏந்தின்னு இருப்பாங்க, இல்லை ஒரு இடத்துல பார்த்தா அவர் ஹிரண்யனை வதம் பண்ணுற மாதிரி, இப்படி ஒரு நரசிம்மர் யோகம் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் யோகா இதில் இருப்பார். அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த காரஞ்ச நரசிம்மரை போய் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு இவரை பார்த்தா நரசிம்மர் மாதிரியே தெரியலையே, ராமர் மாதிரி இருக்கேன்னு நம்ம நினைப்போம். நிஜமாகவே அந்த நரசிம்மர் ஒரு கையில தனுசை ஏந்தி கொண்டு காட்சி அளிக்கிறார் இன்னி வரைக்கும். என்ன காரணம்னா அஹோபில கஷேத்திரத்துல ஹனுமார் போனாராம். இது எத்தனையோ பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அங்க போயும் அவர் என்ன பண்ணார்னா எப்பொழுதும் போல எல்லா இடத்திலும் ராமனை நோக்கி மட்டுமே தவம் புரிந்து கொண்டிருப்பவர். அஹோபில கஷேத்திரம் அது நரசிம்ம கஷேத்திரம்னாலும் அங்கேயும் ராம 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 ராமன்னு இடைவிடாமல் அந்த ராம நாமத்தை உச்சரித்து கொண்டு ராமனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தார். அது நரசிம்ம கஷேத்திரம் என்பதால் நரசிம்மன் ஓடி வந்துட்டார்.
என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே ஆஞ்சநேயர் கண் திறந்து பார்த்து சொல்றார், நான் கூப்பிட்டது என் ராமனை, நீ என்ன நரசிம்ம ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கேள், எனக்கு பார்க்க வேண்டியது ராமனை அப்படின்னாராம். உடனே நரசிம்மன் சிரிச்சுட்டே சொன்னாராம், ராமரும் நான் தான்ப்பா, உன்னுடைய நரசிம்மரும் நான் தான்ப்பா அப்படின்னாராம். கிடையவே கிடையாது, ராமருக்கான எந்த அடையாளமும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னதும், ஒரு நிமிஷம் நீ கண்மூடி கண் தர அப்படின்ட்டு நரசிம்மர் சொன்னாராம். இவர் கண்மூடி கண் திறக்கவும் நரசிம்மர் தனுசை தன் கையில் ஏந்தி கொண்டு ராமரும் நான் தான் நரசிம்மரும் நான் தான் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறது இன்னி வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். இந்த காரஞ்ச அப்படின்னா நம்ம ஊர்ல இந்த புங்க மரம்னு சொல்லுவோம், இந்த ஸ்டேஷன் கிட்டலாம் கூட நம்ம பார்ப்போம், நிறைய இருக்கும். அந்த இடம் காரஞ்ச வனமாக இருந்ததுனாலேயே அந்த இடத்தில் தோன்றிய நரசிம்மர் அப்படின்றதுனால காரஞ்ச நரசிம்மர்னே அவருக்கு பேர். இது உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கும் நம்ம போனோம்னா அகோபிலத்துல கண் கூட நாம சேவிக்க முடியும். இந்த ஹனுமானுடைய தவத்தை மெச்சி, அவரை யாரையும் நான் ராமரை மட்டும்தான் பார்ப்பேன், எந்த பெருமாளாக இருந்தாலும் அவர் என் கண் முன்னாடி வரும் பொழுது ராம பிரானாகவே தான் காட்சி கொடுக்கணும்னு அவர் வேண்டி விரும்பி கேட்க நரசிம்மரே அப்படி ராமபிரானாக காட்சி கொடுத்தார், நமக்கும் காட்டி கொடுத்தார். அது இங்கே பார்க்கலாம். இன்னொன்று, துவாபர யுகத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா ஹனுமான் சிரஞ்சீவி, நாமெல்லாம் அழிஞ்சிட்டா கூட அடுத்தடுத்து அவர் இருந்துட்டே தான் இருக்க போறார், அவருக்கு இறப்புங்கிறதே கிடையாது. துவாபர யுகம் அப்படின்றது கிருஷ்ணருடைய யுகம். அந்த திரேதா யுகம் ராமரின் யுகம், துவாபர யுகம் கிருஷ்ணரின் யுகம். அந்த யுகத்துல எந்த இடத்துல போனாலும் இவர் ராமரை நோக்கி தான் தவம் புரிவார் ஹனுமார். துவாரக்கையில அந்த கடற்கரை கிட்ட அவர் ஹனுமான் ராமரை நோக்கி தவம் புரிஞ்சுட்டே இருந்தாராம். கிருஷ்ணனுக்கு இது தெரிஞ்சு போயிடுது. உடனே அவர் என்ன பண்ணார், தன்னோடவே இருக்கக்கூடிய கருடாழ்வாரை அழைத்தார். அழைத்து, அதோப்ப அந்த கடற்கரை கிட்ட ஆஞ்சநேய மூர்த்தி இருக்கார், அவர் ராமனை நோக்கி ஏதோ தவம் பண்ணிட்டு இருக்கார், அப்பப்போ ஓய்வு எடுப்பதற்காக இங்க வந்திருக்கார், நீ அவரை அழைத்துன் வா அப்படின்ட்டு சொல்றார். உடனே கருடன் பறந்து போறார். பறந்து போய் ஆஞ்சநேயர் முன்னாடி நிற்கிறார். ஆஞ்சநேயர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களை கிருஷ்ணர் கூப்பிட்டார் அப்படின்ட்டு சொல்றார். அது யார் அது கிருஷ்ணன்? கிருஷ்ணன்லாம் கூப்பிட்டா நான் வர முடியாது, என்னுடைய ராமபிரான் கூப்பிட்டா மட்டுமே தான் நான் வருவேன், ராமனை மட்டுமே தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறார் ஹனுமான். உடனே மறுபடியும் கருடன் வர கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றார், அவர் ராமர் கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்றார், கிருஷ்ணர் கூப்பிட்டாலாம் வர முடியாதுன்னு சொல்றார். அப்படின்னதும் கிருஷ்ணர் சொல்றார், சரி சரி நான் ராமன் தான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்றார். கருடன் சிரிச்சுக்கிறார். ஏன்னா இவர் தான் பொய்யன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும், மாயாவி மாயன் பொய்யன்றது தெரியும். அதனால என்ன பண்றார், தைரியமா போறார். பறந்து போய் மறுபடியும் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார், உங்க ராமபிரான் தான் அங்க கூப்பிட்டார், ராமன் தான் அங்க இருக்காரு அப்படின்னது. ஒரு ராமன் இங்க வந்துட்டாரா, அங்க அயோத்தியாலேருந்து துவாரகைக்கு என் ராமன் வந்துட்டாரான்னு அப்படியே ஆசாசையா ஓடி வர்றார் ஆஞ்சநேயர். பார்த்தா கிருஷ்ணர் உட்காந்துட்டு இருக்கார், இந்த பக்கம் சத்யபாமா, இந்த பக்கம் ருக்மிணி. கோவமா வந்தது ஆஞ்சநேயருக்கு. என்கிட்டயே நீங்க பொய் சொல்றேடா, நான் ராமன்னு கூப்பிட்டா ஓடி வருவேன் அப்படின்றதுனால என்னோட நீ விளையாடலாமான்னு சொல்லிட்டு சண்டை போடவே போயிடுறாரு கிருஷ்ணரோட. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சத்யபாமாவை கஞ்சாட பண்ணி ஏதோ சொல்றார். அதனால சத்யபாமா என்ன பண்ணா, உடனடியா லக்ஷ்மணனா மாறிட்டா. இந்த பக்கம் இருந்த ருக்மிணி சீதா பிராட்டியா மாறிட்டா. தன் கையில இருந்த புல்லாங்குழலை தூக்கிட்டு தனுசு வச்சுண்டு, நானே தான் ராமன், நானே தான் கிருஷ்ணன் அப்படின்னு உன்னுடைய ராமபிரான் நான் தான்ட்டு காமிச்சாராம் அந்த துவாபர யுகத்திலையும் கிருஷ்ணர். அப்போ ஆஞ்சநேயர் அவரை விழுந்து விழுந்து சேவிச்சாராம். அந்த மாதிரி அவருக்கு எப்போ வாயை திறந்து சொல்லணும்னாலும் ராமநாமம் தான் சொல்லணும், என்னுடைய காதலை எப்பொழுதும் ராமநாமமே தான் ஒலித்து கொண்டிருக்கணும், நான் பார்க்கக்கூடிய அத்தனை கடவுளுமே எனக்கு ராமராதான் காட்சி தரணும்னு நினைச்சார். எப்படி பார்க்கும் மரங்கள் எல்லாம் அந்த இல்லையில பச்சையில எல்லாத்துலேயும் உன்னையே அந்த பச்சை நிறத்தை பார்த்தா கூட பச்சை நிறத்த மேனியான அந்த பரந்தாமனையே பாரதியார் பார்த்தாரோ, அந்த மாதிரி இவர் எல்லா பெருமாளையுமே ராமனாகவே பார்த்தார். அதற்காகவே திருமாலும் என்ன பண்ணியிருக்கா, என்ன திரு அவதாரம் பண்ணிட்டு எந்த திருக்கோலம் பண்ணிட்டு வந்தாலும் ஆஞ்சநேயருக்காக ராமனாகவே காட்சி கொடுத்துருக்கா. அது அந்த யுகத்திலையும் பார்த்தோம், இந்த யுகத்திலையும் பார்த்துட்டே தான் இருக்கோம் நம்ம. இந்த ஹனுமன் சாலிசாவை துளசிதாசர் அருளி முடித்த உடனே என்ன நடந்தது? இந்த 8வது சௌப்பாயி அந்த செய்யுள் முடிச்சதுமே நம்ம முதல்ல பார்த்தோம். அதாவது போன பகுதியில அந்த ஜன்னல் ஓரத்துல ஹனுமான் குரங்கு ரூபத்துல நீ எனக்கு மாத்திரம் ஏன் ஜெய் சொல்ற, ராம லக்ஷ்மணரையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கப்புறமா இவர் தொடர்ந்து அடுத்தடுத்து ராமரையும் புகழறார். ராம கைங்கரியத்துக்காக ஹனுமார் என்னென்னலாம் பண்ணார்னு சொல்லிண்டே வரார். கரெக்டா இந்த 28வது செய்யுள் வரும்பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தா,
அந்த அவர் பார்த்தார் இல்லையா ஒரு கதவு, அதுக்கு நடுவுல ஒரு தடுப்பு இருந்தது. அதை வந்து அந்த இரும்பு கம்பியை வளைக்கவே வளைச்சிருத்தான். அந்த குரங்கு வந்து வளைச்சிருத்து. அப்புறம் தொடர்ந்து 32வது சௌப்பாகி ஆனப்புறம் இந்த கம்பியை வளைத்து கொண்டு ஹனுமாரே வந்துட்டாராம். ஹனுமான் தனியா வரல, ஏன்னா இவர் தொடர்ந்து ராமரையும் புகழ்ந்துட்டு இருக்கார், ஹனுமானின் கல்யாண குணங்களை புகழறார், ஹனுமான் செய்த ராம காரியங்களை ராம கைங்கரியங்களை பாடிண்டே வர. தனியா ஹனுமான் வரலையாம், தன்னோடு கூட அத்தனை வானர சைன்யன்களை கூட்டின்னு வந்தாராம். குரங்குகளை தான் கூட்டின்னு வந்தார். அதை நம்ம குரங்குகள் அப்படின்னு சொல்றத விட வானரங்களை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்துட்டு ஹனுமார் என்ன பண்ணாருன்னா துளசிதாசரோட கையை பிடிச்சுட்டாராம். இது பிரத்யக்ஷமா நடந்தது, இது பிரத்யக்ஷமா நடந்த விஷயம். கையை பிடிச்சிண்டு நீ வா அப்படின்னாராம். துளசிதாசருக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, ஹனுமாரை நம்ம கண்ணில் பார்த்துட்டோமேன்னு அவருக்கு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர். இந்த 33லேருந்து இந்த 40வது இந்த சௌப்பாய் இந்த செய்யுள்களை பார்த்தோம்னா பலஸ்ருதின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஹனுமான் சாலிசாவை சொல்லக்கூடிய பலன் அதுதான் அது சொல்லும். ஏன்னா இந்த ஹனுமானே தன் கையை பிடிச்சிக்கிறார். பிடிச்சுட்டு பிடிச்சிட்ட உடனே என்ன ஆச்சு, இந்த கதவு ஜெயில் கதவை திறக்க ஆரம்பிச்சுது. திறந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் நடக்கிறார். அந்த காவலாளிகள்லாம் இவாளை அடிக்க வரும்பொழுது பின்னாடி இவ்வளோ குரங்குகள் இவ்வளோ வானரங்கள் வருது இல்லையா, அவள்லாம் சும்மா இருப்பாளா, போட்டு அந்த காவலாளிகளெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறா. இவர் பாட்டுக்கு தைரியமா நடந்து போறார். அக்பரோட அரசவைக்கே வந்துட்டு ஹனுமான் கேட்கிறாராம், இங்க யாரோ ஒருத்தர் கேட்டாராமே, யார் வந்து ராம நாமத்தினால என்னென்னலாம் வித்தைகள் நடக்கும், அந்த மாயாஜாலத்தை எனக்கு முன்னாடி நடத்தி காமின்னு யாரோ கேட்டாளாமே, இதோ இந்த மாயாஜாலத்தை இந்த ராமதூதன் இந்த ராம பக்தனுக்காக இன்னைக்கு நான் நிறைவேற்றிருக்கேன், அதை கண் குளிர பார்க்கட்டும் அப்படின்ட்டு ஹனுமாரே கர்ஜித்தாராம். அது அக்பர் தான் தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா எப்பொழுதுமே எங்க உன் பகவான் என்னை காப்பாற்றுவாரான்னு சொல்லு, நீ விழுந்து ஸ்லோகம் சொல்றியே, நீ விழுந்து கோவில் போறியே, எங்க அந்த பகவானை உன்னை அப்படின்லாம் நம்மளை பார்த்து யாரோ கேட்டான் அப்படின்னா நம்ம மனசு கஷ்டப்படுறதோ இல்லையோ, நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கறா இல்லையா, அந்த சம்பந்தப்பட்ட பகவானுக்கு கஷ்டப்படுமா, அதனாலேயே இம்மிடியட்டா பலன் கொடுத்துருவாளாம். இப்போ ஒரு 6 அதுக்காக நான் வந்து நம்ம ஸ்லோகம் சொல்றதோ இல்லை கோவில் போறதோ ஒரு பலனை நோக்கி தான் அப்படின்னுங்கிறது அடுத்தது. அதாவது நாம பகவான் மேல காட்டுற அன்பின் வெளிப்பாடு தான் அந்த பக்தி. பகவான் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு தான் திருவருள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தினமுமே இன்னைக்கு நம்ம ஹனுமான் சாலிசா பேசிட்டு இருக்கோம்னா நமக்கு தெரியாது, நமக்கு வந்து என்ன கஷ்டங்கள் வருதா ஒண்ணுமே தெரியாது. ஆனா பகவான் நினைச்சிருக்கான், இன்னைக்கு இவ ஹனுமான் சாலிசாவை பத்தி பேசுறா, இந்த பரிகார ஸ்தலம் சேனல் வழியா இத்தனை பேர் இன்னைக்கு ஹனுமான் சாலிசாவை கேட்கறா, இவ அத்தனை பேருக்கும் கஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்துல விலகணும், இவ அத்தனை பேருக்குள்ளேயும் தன்னம்பிக்கை அப்படின்ற விதை நம்ம உள்ள முளைக்கணும் விதைக்கணும் அப்படின்றத பகவான் தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ அதே மாதிரிதான் இந்த அக்பருடைய அரசவையில அவர் வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டார், சாட்சாத் நிரூபித்தே காண்பித்தார். என்னுடைய பக்தனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இவ்வளவு ராமநாமத்தின் பலன் அதாவது அந்த பலத்தை சொல்றான். அதனால வரக்கூடிய பலன்களை வந்து அவன் பிரகடனப்படுத்தல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. நீங்க ராமநாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லல. அவர் பாட்டுக்கு யாரோ கஷ்டத்துல இருக்கார் அப்படின்னா தான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால பல மேஜிக்ஸ் நடக்கிறது. அது எல்லாமே காரணம் ராமநாமம் தான், ராமபிரான் தான்றதையும் துளசிதாசர் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுதும் அந்த பக்தனை நீ கூட்டின் வந்து 40 நாள் நீ சிறையில வச்ச, அப்போ கூட அவர் என்ன பண்ணினார், ஐயோ இந்த அரசன் என்ன சிறையில வச்சுட்டான், நான் இவ்வளவு நாள் நான் ராமநாமம் சொல்லியும் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லவே இல்லையே. அப்போ கூட அவர் என்ன பண்ணார், நான் தொடர்ந்து ஹனுமானை தியானிப்பேன், ராமனை தியானிப்பேன், நிச்சயம் ஹனுமான் வந்து என்னை மீட்பார்ன்ற அந்த நம்பிக்கையோட தானே அவர் பண்ணினார். அதை காட்டணும், உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகவே அதே மாதிரி பண்ணினார். அப்போ அந்த ஹனுமான் சாலிசாவை நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா அந்த கடைசி இந்த 7 ஸ்லோகம் படிச்சு அப்படியே கண்ணின் தண்ணியே வரும். ஏன்னா அவர் பிரத்யட்சமா பார்க்கறார். அப்போ அவர் சொல்றார், என்னுடைய இந்த ஹனுமான் சாலிசாவை, என்னுடையன்னு கூட சொல்ல மாட்டார், ஹனுமான் சாலிசாவை சொல்லிட்டோம் அப்படின்னா எப்படி இன்னைக்கு எனக்கு ஹனுமான் பிரத்யட்சமா வந்திருக்காரோ அதே மாதிரி வந்து உங்களுடைய சங்கடங்கள் எல்லாத்தையும் தவிடுப்பு ஆக்குவார் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதுதான் கடைசியில் நடந்தது அந்த இடத்துல. ராமநாம மகிமையை ஹனுமான் இந்த உலகிற்கு வந்து எடுத்துக்காட்டிய வைபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ராமநாம வைபவத்தை அவர் வந்து இன்னி வரைக்கும் கூட காமிச்சுட்டே தான் இருக்கார். அது வந்து ராமாயணத்திலையும் சரி சுந்தரகாண்டத்திலையும் சரி நிறைய நிகழ்வுகளின் வழியா அவர் காமிச்சார். அந்த ராம அப்படின்ற அந்த
அந்த நாமம் பொறிக்கப்பட்டு அந்த கல்லை போட்டோம் அப்படின்னா அந்த கல்லே மிதந்தது அப்படின்லாம் சொல்றது உண்டு. அந்த வானரர்கள்லாம் அவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டு போனார் அப்படின்னா கூட அதில் அந்த ராமன் சொல்லிகிட்டே அந்த கல்லை தூக்கின்னு போனதால கல்லெல்லாம் அவ்வளோ மென்மையாக இருந்துதான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது உண்டு. இதில் ஒரு குறிப்பாக ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம். அது ஏன்னா நாரதரை நினைச்சாராம். நாரதர் என்ன நினைச்சாராம், எப்பொழுதும் ராமநாமத்தை ஹனுமார் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா, அப்போ ஹனுமாரை வைத்து கொண்டே ராமநாமத்தின் சிறப்பு எவ்வளவு, ஒருத்தர் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தார் அப்படின்னா அவர்களை நோக்கி வந்த கஷ்டம் என்பது தானே திக்கு தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிறத ஹனுமானை வச்சுட்டே நம்ம காமிக்கணும் உலகத்துக்குன்னு நினைச்சாராம் நாரதர். ஒரு வாட்டி அயோத்தியாவில் அஸ்வமேத யாகத்தை பண்ணினாராம் ராமபிரான். அஸ்வமேத யாகத்தை அவர் பண்ணும் பொழுது எல்லா முனிவர்கள், தவசீலர்கள், அதேமாரி நிறைய நாட்டு அரசர்கள்லாம் அந்த அஸ்வமேத யாகத்தில் கலந்துட்டாங்க. அவருடைய ஆச்சாரியர்கள் குருக்களாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷிலாமும் அந்த அஸ்வமேத யாகத்தில் கலந்துட்டான். அப்போது காசியிலிருந்து ஒரு மன்னன் வந்தாராம். அவர் பேர் காசி ராஜா. அந்த காசி ராஜாவும் என்ன ராமபிரானே பண்றாரு இல்லையா இந்த யாகம், இதுல நம்ம கலந்துக்கணும்னு ஆசாசியா வந்தார். வந்துட்டே இருக்கும் பொழுது அவரை வழியில நாரதர் நாராயண நாராயணா அப்படின்னு சொல்லி தடுத்தாராம். உடனே நாரதர் மகரிஷி ஆச்சேன்னு சொல்லி இவர் கீழே விழுந்து சேவிச்சார். சேவிச்சதும் காசிராஜன் சொன்னாராம், நீ அஸ்வமேத யாகத்துல கலந்துக்க போறப்பா ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு, இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, சில பேருக்கு தான் கிடைக்கும். நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும். என்னன்னா, நீ அங்கே இருக்கிறவ அத்தனை பேரையும் நீ விழுந்து வணங்குவ, சேவிப்ப, நமஸ்கரிப்ப. ஏன்னா அங்கே அத்தனை பேருமே பெரிய பெரியவா. ஆனால் விஸ்வாமித்திர மகரிஷியை மட்டும் நீ கண்டுக்க கூடாது. அவரை மட்டும் வணங்காமல் அவருடைய பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் நீ வணங்கிட்டு வா அப்படின்ட்டு நாரதர் சொன்னாராம். இந்த காசிராஜன் நீங்கள் எதற்காக இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு மறுப்பு கேள்வி கேட்கல. ஏன்னா இப்போ கூட நம்ம வளர்ப்பு வேற, நம்ம அடுத்த ஜென்ரேஷன், நம்மளாம் நம்ம அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ யாரோ ஏதோ சொல்லிட்டா அப்படின்னா நீங்கள் எதுக்காக எனக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கேட்டுப்போம். அதே மாதிரி தான் காசிராஜன் நாரதர் சொல்லிட்டார் அப்படின்னா எதற்காக நீங்கள் விஸ்வாமித்திர மகரிஷியை வணங்கக்கூடாதுன்னு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கல. ஏதோ பெரியவர் சொல்லிட்டார், சரி நான் சரி அப்படின்ட்டார். ஆனால் இவருக்கு உள்ளுக்குள்ளே பயம் வந்தது. விஸ்வாமித்திர மகரிஷியோ கோபத்துக்கே பிரசித்தி பெற்றவர். அவரை நான் வணங்காமல் போயிட்டா அவர் என்னை ஏதாவது சபிச்சிட போகிறாரேன்னு பயந்து ஏதாவது அவர் எனக்கு அவர்னால ஏதாவது சாபம் ஏதாவது வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். அப்போ நாரதர் சொல்கிறார், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படி பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்ன சொல் தவறாதவன், நீ தைரியமாக போ அப்படின்னார். சரி, நாம் சந்தோஷமாக அவர் யாகத்தில் போய் கலந்துக்கலான்ற மனநிலையில் வரோம், இது ஏதோ பிரச்சனைக்கான இதுவாக வரும் போல இருக்கேன். சரி, இதான நாரதர் சொல்லிட்டார், நாராயணரே சொன்ன மாதிரி இது அப்படின்ட்டு போகிறார். எல்லாரையும் வணங்குறார். கரெக்டாக விஸ்வாமித்திரர் காலில் மாத்திரம் இவர் விழவே இல்லை. விஸ்வாமித்திரருக்கும் பயங்கர கோபம் ஆயிடுத்து, அவமானம் ஆயிடுத்து. உடனே ராமபிரான கூப்பிடுறார், கத்தி, ஏ ராமா, இதோ பார் இந்த காசிராஜன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி, இவன் பண்ண செயலுக்காக, இவன் என்னை அவமானப்படுத்தினதுக்காக இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனுடைய தலை என் காலில் இருக்கணும், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அப்படின்ட்டு. உடனே ராமர் பார்த்தார், அது எந்த இடத்துலன்னா குரு சொல்லிட்டார் இல்லையா. உடனே தன்னுடைய அந்த தனுசை எடுத்துட்ட, ராம பானத்தை எடுத்துட்டார். அவனை காசிராஜனுடைய தலையை கொய்யணும்னு நினைச்சுன்னு ஓடி வர்றார் ராமர். உடனேயே காசிராஜனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாரதர் கிட்ட போறார். போயிட்டு இந்த மாதிரி சொல்றார், ராமரே பானத்தை எடுத்துன்னு வந்துட்டார், ராம பானம் என்னுடைய தலையை இன்னைக்கு வெட்டாம போகாது போல இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னதும் நாரதர் அவரை நேரா அஞ்சனா தேவி கிட்ட கூட்டிட்டு போறார். ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனா தேவி கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துருத்துமா, நீ தான் இந்த காசிராஜனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அஞ்சனா தேவி, நான் என்கிட்ட நீ சரணாகதின்ற மாதிரி வந்துட்டேன், ஸோ நான் தான் அடைக்கலம் கொடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டேள் நாரதரே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அஞ்சனாதேவி சொல்லிடுறா. கரெக்டாக நாரதர் கிளம்பினதும் அங்கே ஹனுமான் வரார். வந்ததும் அஞ்சனாதேவி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. இந்த ராம பானம் காசிராஜனை துரத்திட்டு வருது. ஒரு ராம பானம்னு ஒருத்தரை ஏவ ஆரம்பிச்சுது அப்படின்னா அந்த பானத்துக்கு தோல்வி என்பதே கிடையாது. அப்போ ராமபானம் காசிராஜனின் தலையை நோக்கி வருதுன்னு அஞ்சனாதேவி சொன்னதும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீ தான்ப்பா காப்பாற்றணும் ஆஞ்சநேயான்ட்டு அஞ்சனாதேவி சொல்கிறா.
நிச்சயமாமா நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, ஒரு மகனா உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, இந்த காசிராஜனை ராமபாணத்திலேருந்து நான் காப்பாத்துறேன்ட்டு ஆஞ்சநேயர் சொல்லிடுறார். சொல்லிட்டு காசிராஜனை தன்னுடைய வாளால இணைச்சுக்கிறார். வாளால சுருட்டி நேரா அயோத்தியா வரா. அந்த சரையு நதியில ஆஞ்சநேயர் முன்னாடி நிற்கிறார், காசிராஜன் பின்னாடி நிற்கிறார். பின்னாடி நிற்க வச்சுட்டு ஆஞ்சநேயர் சொல்றாராம், உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி ராம நாம ஜபத்தை மாத்திரம் நீங்க விடவே கூடாது. எத்தனை பானங்கள் வந்தாலும் சரி, யார் கத்தினாலும் சரி, நான் போதும்னு இப்படி கை காட்டுற வரைக்கும் தொடர்ந்து நீங்க ராம நாமத்தையே உச்சரிச்சுட்டு இருக்கணும். நானும் ராம நாமத்தையே தான் உச்சரிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தொடர்ந்து ராம 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 ராமன் சொல்லிகிட்டே இருக்கா. அந்த 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 வைப்ரேஷன் அந்த சரையு நதி முழுக்க பரவுறது. எங்கே திரும்பினாலும் அந்த ராம ராம ராமன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. கரெக்டாக ராமர் வந்துட்டு ராம பாணத்தை எடுத்துன்னு வர, ராம பாணத்தை விடுறார். ஏன்னா அவர் விஸ்வாமித்திரருக்கு வாக்கு கொடுத்தாச்சு. முன்னாடி நிற்கிறது ஹனுமானாக இருந்தாலும் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கொடுத்த வாக்குலேருந்து தாம் மீறக்கூடாதுன்றதுக்காக விடுறார். ராம பாணத்தை விடுறார். ஹனுமான் இங்கே நிற்கிறார், காசிராஜன் அவருக்கு பின்னாடி நிற்கிறார். ஆனால் ராமர் விட்ட அத்தனை ராம பானங்களும் சரையு நதிக்குள்ள அப்படியே போய் புசு புசுன்னு விழுந்துதான். ஏன்னா இவ தொடர்ந்து ராமன் நாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார். அந்த ராமன் நாமத்தின் முன்னால் ராம பானமே சக்தியற்று போய்விட்டான். அந்த அளவுக்கு போனதும் தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாலாம். இது என்னது, இது ஒரு தேவையில்லாத யுத்தம் மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கே, ராமருக்கும் ராம பக்தனுக்கும் ராம நாமத்தை சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது சரியில்லையேன்னு சொல்லி இவ எல்லாரும் நாரதர்கிட்ட போறா. எல்லா நாரதர் சகிதம் எல்லாரும் விஸ்வாமித்திரர்கிட்ட சரணடைகிறா. இந்த மாதிரி அவன் அந்த காசிராஜனுக்காக நான் தப்பு பண்ணினார், கரெக்ட், தப்பு அவர் பண்ணது சரின்னு சொல்லல, காசிராஜனை மன்னிச்சிருங்கோ, ராமர் பானத்தை விட்டுட்டே இருக்கார், அதெல்லாம் சரையுள்ள போயின்னு இருக்கே, அதை பார்க்க கஷ்டமா இருக்குன்னு வா சொன்னதும் அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னாராம், நான் அவனோட தலையை கொய்து கொண்டு என் காலில் விழுன்னு சொல்லலையே, என்னுடைய காலை அவன் வணங்கணும்னு தானே சொன்னேன், அவனுக்கு தானே அது நல்லதுன்னு தானே சொன்னேன்ட்டு அவ சொல்ல, அதே மாதிரி அது நடந்துருது. ஆனா அப்போ நாரதர் சொன்னாராம், நான் ஏன் இதை பண்ணினேன் தெரியுமா, பானமே வந்தா கூட அந்த பானத்தை கூட ராம நாமம் என்பது தடுத்திடும் அப்படின்றத உலகத்துக்கு காட்ட வேண்டாமா. அப்போ என்ன கஷ்டம் எனக்கு வந்தாலும் சரி, அதாவது பானம் மாதிரி மலை அளவு பாறாங்கல் மாதிரி எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தேன் என்றால் அந்த கஷ்டங்கள் வரும். கஷ்டம் என்னை துரத்த துரத்தும். ஏன்னா அது நம்மளுடைய கர்ம வினை. பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் பூர்வ ஜென்மத்தில் என்னவோ தப்புக்கள் பண்ணாலும் ஒரே ஒரு நல்லது நம்ம பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம வாயில ராமநாமம் வருது. ஒரு கஷ்டம்னு வருது அப்படின்னா அந்த கஷ்டத்திலேருந்து தப்பிச்சுக்கணும் என்பதற்காக ராம நாமத்தை நாம சொல்லணும்ன்ற சிந்தனை வருது இல்லையா, அதுதான் பகவத் அனுகிரகம். அது எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாதுன்னு யாராலையும் சொல்லவும் முடியாது, அது நடக்கவும் நடக்காது. அந்த கஷ்டத்திலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள பகவானே நமக்கு ஒரு வழி பண்றான் இல்லையா. இப்போ எனக்கு நோயே வராதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு நோய் வந்தாலும் நாம் சரியான மருத்துவரிடம் போகணும். அந்த மருத்துவராக இருப்பவர் யார்? பகவான் தான். அவர் அந்த மருந்தை நம்ம நம்புறோம், அந்த மருந்து நம்மளை கியூர் பண்ணதான் படுதுன்றது. அப்போ அந்த பகவான் தன்னுடைய அனுகிரகம்ங்கிற மருந்தை நமக்கெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அந்த நாரதர் அதை தான் நமக்கெல்லாம் காமிச்சிருக்கார். ஸோ ராம பானமே வரும்னாலும் ராம நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தோம்னா எந்த விதமான கஷ்டங்களும் நம்மை அண்டாது அப்படிங்கிறத தான் அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழியாக அந்த ராம நாமத்தின் பெருமையை நாரதர் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். அதையே தான் இன்னைக்கு நாம ராமநாமத்தின் பெருமையா எடுத்துக்கலாம். தடைகளை தகர்த்தெறிவார் ஹனுமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹனுமானே தகர்த்தெறிந்த தடைகள் என்னென்ன மேடம்? நிஜமாவே இப்போ நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் வரும் இல்லையா. அப்போல்லாம் நமக்கு பெரியவர்கள் பொதுவாக சொல்லக்கூடியது ஹனுமான தியானம் பண்ணிக்கோ, எந்த விதமான தடையா இருந்தாலும் அதெல்லாம் அந்த ஹனுமானுடைய அந்த ஸ்மரணையே தகர்த்தெறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாள். ஹனுமானே நிறைய தடைகளை எதிர்நோக்கினார். அந்த தடைகளை தகர்த்தெறிந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பாக என்ன மக்களுக்கெல்லாமே இந்த சுந்தரகாண்டம் ரொம்ப பரிச்சயம்ன்றதுனால அதுலேருந்து வரக்கூடிய ஒரு 3 விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல இப்போ நாம் ஒரு வேலை செய்கிறோம், ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா இந்த செயலை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த வேகத்தோடு அந்த செயலை செஞ்சாதான், அந்த உற்சாகத்தோட உத்வேகத்தோடு பண்ணினாதான் அந்த செயலை சரியாக செஞ்சு முடிக்க முடியும். நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நான் அப்புறமா பண்ணுறேன்னு நம்ம அந்த ஓய்வு எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த செயலை நம்மளால் அவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியாது. ஆஞ்சநேயர் பறந்து போகிறார், அதாவது லங்கையை நோக்கி பறந்து போயின்னு இருக்கார். அப்போது அவருக்கு வந்த முதல் தடை என்னன்னா மைனாகம் அப்படின்ற ஒரு மலையின் ரூபத்தில் வந்துதான்.
இந்த மைநாகம் என்பது இவர் வந்து வாயு புத்திரன்னு சொல்லுவா, கேசரி நந்தனன்னு சொல்லுவா, ஆஞ்சநேயரை வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா வாயுவோட அம்சமாக பிறந்தவர். அந்த வாயு தேவனின் மிக நெருங்கிய நண்பர் தான் இந்த மைநாகம்ன்ற மலை. அந்த மலை என்ன சொல்லித்தான், ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா என் மலை மேலே நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லித்தான். ஆஞ்சநேயருக்கு நல்லா தெரியும் ஓய்வு எடுத்துக்கொள்வது என்பது ஒரு தடைன்னு. ஆனால் அதற்காக அந்த மலையையும் ஹார்ஷாக பேசிடக்கூடாது. அதனால் அவர் சொன்னாராம், நான் உன்னை வெறுமை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன், கட்டின்ட்டு நான் என்னுடைய ராமக்காரியம் முடித்து விட்டு வந்தப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி அந்த ஓய்வு அப்படின்ற தடையை முதல்ல விளக்கினார். அடுத்தது என்ன அப்படின்னாக்க வந்து ஒரு 2 அரக்கிகள் ரூபத்தில் வந்தது. எந்த மாதிரியான அரக்கி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சுரசா அப்படின்ற ஒரு அரக்கின்னு சொல்ல முடியாது, நாக தேவதை. அந்த சுரசா என்ன பண்ணினா அப்படின்னாக்க, ஆஞ்சநேயர் பறந்து போகும் பொழுது ஆஞ்சநேயரை நம்ம எப்படியாவது தடுக்கணும், அவர் ராமகாரியத்துக்கு போகிறார், ஒரு தடையை கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாலாம், தன் வாயை பெருசாக விரிச்சுண்டாலாம். நீ என்னுடைய வாய்க்குள்ளே நுழைஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னாலாம். இவளோட வாய்க்குள்ளே ஆஞ்சநேயர் நுழைஞ்சாச்சுன்னா அவர் அப்படியே வாயை மூடிடலாம், அவரால் வெளில வர முடியாதுன்றது சுரசா நினச்சது. ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், தன்னுடைய உருவத்தை சுருக்கின்றார். ஏன்னா அஷ்டசித்தி, அந்த அஷ்டசித்தியில் ஒரு சித்தி தான் தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொள்வதோ இல்லை பெருசாக்கிக்கிறதோ. தன்னுடைய உருவத்தை சுருக்கிண்டு இந்த அவளுடைய வாய்க்குள்ளே போயிட்டு அவளுக்கே தெரியாமல் டக்குன்னு வெளில வந்துட்டாராம். அப்படி அந்த மாதிரி அந்த தடையை அவர் விளக்கினார். 3வது என்ன அப்படின்னா, அந்த ராகுவால், முதல்ல ராகுவை பிடிக்க போய் தான் ஹனுமான்கிற பேரே வந்தது. அடுத்தது வந்தது சிம்ஹிகா அப்படின்னு ராகுவோட அம்மாவால் வந்தது. அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, நேராக போய் மனிதர்களை, ஏன்னா ராகு கேத்துவே நிழல் கிரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராகுவின் அம்மா அந்த ஒரு உருவம் பார்த்தா அப்படின்னா அந்த உருவத்தோட நிழலை பிடிச்சிப்பாளாம். அந்த நிழலை பிடிச்சிண்டா அப்படின்னாலே அந்த உருவம் வந்து அவளுடைய கைக்குள்ளே அகப்பட்டுடும். ஆஞ்சநேயர் வேக வேகமாக பறந்துன்னு இருக்க, இந்த சிம்ஹிகா கடல்ல இருக்கா, என்ன பண்றா, ஆஞ்சநேயரோட நிழலை பார்க்கறா, அந்த நிழலை பிடிச்சி இழுக்கிறா. இழுத்ததும் ஆஞ்சநேயர் வந்துட்டார். வந்ததும் என்ன பண்றா, அதை பிடிச்சி தன்னோட வாய்க்குள்ள போட்டுன்றா. போட்டுன்றதும் ஆஞ்சநேயர் தான் பராக்கிரமசாலி. அவருடைய அத்தனை தனக்குள்ள இருந்த அத்தனை திறமைகளையும் அவர் எதற்காக பயன்படுத்தினார்னா ராம கைங்கரியத்துக்காகவே பயன்படுத்தினார். அந்த சிம்ஹிகாவோட வயிறை கிழிச்சு கொடலையே மாலையா போட்டுட்டு வெளியில வந்து காமிச்சாராம். ஸோ அந்த மாதிரி, அதாவது தனக்கு ஒரு தடை வருது, அதுவும் ராம காரியத்தை நோக்கி ராம கைங்கரியத்திற்காக நான் போகும்பொழுது எனக்கு என்ன தடை வந்தாலும் அதை நான் விலக்கியே தீர்வேன்னு காமிக்கிறார். இப்போது நம்ம ஸ்ரீனிவாசர் கோயில் திருமலைக்கு போனோம்னா எந்த நாமம் சொன்னாலும் பெருமாள் சந்தோஷப்பட மாட்டார். கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாதான் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் போனோம்னா யாராவது ஆஞ்சநேயா, மாருதி, ஹனுமான் கூப்பிடுறோமா? இல்லை, எல்லாரும் என்ன பண்ணுறோம், ராம 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 ராமன் தான் சொல்கிறோம். அப்போது யாரெல்லாம் ராம நாமத்தை சொல்லிகிட்டே இருக்காளோ அப்போ அவள் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ ராம கைங்கரியம் தான் பண்ணுறா. அப்படி அந்த ராம கைங்கரியம் பண்ணுறவா எல்லாருக்குமே எந்த விதமான தடை வந்தாலும் அதை நானே தகர்த்தெறிவேன் அப்படின்றத தான் ஆஞ்சநேயர் காமிக்கிறார். ஆஞ்சநேயரை தான் பார்க்குறோன்னா கூட ஆஞ்சநேயரை பார்க்கும் பொழுதும் நம்ம ராம 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 ராமன் சொல்லிகிட்டே அவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் நம்ம கூடவே வந்துடுவார். நம்ம இதயத்துக்குள்ளவே வந்து நித்தியவாசம் பண்ண ஆரம்பிப்பார். அது நமக்கு அந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா நம்ம ராம நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கோம், அதனால ஆஞ்சநேயர் வந்து தடைகள் அத்தனையும் விலக்கிட்டார் அப்படின்றத தான் ஆஞ்சநேயர் காமிச்சுட்டு இருக்கார். ரொம்பவே அற்புதமாக இருந்தது மேடம். ஹனுமான் பற்றியும் அவருடைய சிறப்புகள் பற்றியும் ராமர் பற்றியும் ராம நாமத்தோட ஒரு மகிமையை பற்றியுமே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. இந்த ஹனுமான் சாலிசா இந்த தலைப்பில் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. எல்லோரும் ஹனுமான் சாலிசா படிக்கிறாங்க, அந்த ஸ்லோகம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கான பலன்கள் என்னென்ன மேடம்? ஆக்சுவலாக இது ஹனுமான் சாலிசாலியே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா துளசிதாசரை வந்து கைப்பிடிச்சே ஹனுமான் கூட்டிட்டு போகிறார். அப்போ அந்த கடைசியில் அந்த வரக்கூடிய அந்த 33லேருந்து அந்த 40வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவரே சொல்லுவார் என்னென்னலாம் வந்து பலன் கிடைக்கும். இந்த ஹனுமான் சாலிசாவை ஒருத்தர் சொல்லிட்டா அப்படின்னாக்க, இப்போ எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல அந்த அத்தனை ஸ்லோகத்தையும், நான் கூட நான் ஒரு ஷார்ட்டாக அந்த இது சொல்கிறேன். வேற எந்த தெய்வத்தையுமே நாம் வந்து வணங்கலை, அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம ஹனுமான் சாலிசாவை ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னா அத்தனை விதமான தடங்கல்களும் முதல்ல தகர்த்தெறிவார் ஹனுமான். அடுத்தது இவர் போய் நமக்காக ராமர், லக்ஷ்மணர், சீத்தை கிட்டலாம் சொல்லுவாராம், இந்த மாதிரி இவ வந்து ஹனுமான் சாலிசாவை படிச்சா அதனால
இவாளுக்கு வந்து ஏன்னா இவாளும் ராமதாசர் மாதிரி என்ன பண்றா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா, நானும் ஒரு ராமதாசன் தானே, அந்த மாதிரி இவாளும் ராம பக்தியா இதெல்லாம் சொல்றா, அதனால பகவானே நீ அவளை காப்பாத்தணும் அப்படிம்பார். அதே மாதிரி இந்த சஞ்சலம் அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ சில பேரை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா டக்குன்னு டிசிஷன் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த டிசிஷனோட விளைவு வந்து சரியா தப்பா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, நான் பகவானுடைய பாதத்துல என்னோட பாரத்தை போட்டு நான் அதை முடிவு எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. அதற்கு நானே இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா தப்பா போகலாம். ஆனால் நாம் இந்த பகவானுடைய திருவடியில இந்த பாரத்தை போட்டு நான் பண்றேன் அப்படிங்கும்பொழுது நமக்கு அது சக்ஸஸ் தான் வரும். இந்த ஹனுமான் சாலிசா சொல்ல என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணம், தீய புத்தி, தீய எண்ணம்னா நம்ம ஒன்றும் கெட்டதான் நினைக்க போறதில்ல, அவநம்பிக்கை, எந்த ஒரு விஷயம் ஐயோ நமக்கு இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற அவநம்பிக்கை, இல்லை மற்றவங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி மற்றவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையுமே பகவான் தொடச்சி எரிஞ்சிருவாராம். அது இல்லாமல் நமக்குள்ள இந்த பாசிட்டிவ் திங்கிங், ஏன்னா எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்ம முன்னே வரணும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்மளால் முன்னுக்கு வர முடியும். ஏன்னா ஆனால் எனக்கு வாழ்க்கையில் தோல்வியே வராது, அவங்களுக்குலாம் லக்கு, அவங்களுக்கு தோல்வியே வரல, அதனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நம்ம நிறைய பேரை சொல்லுவோம். கிடையவே கிடையாது. யார் இந்த தோல்வி வந்தாலும் தோல்வியை கண்டு துவளாமல் நம்மளுடைய மைண்ட் எப்பொழுதுமே இந்த ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே இருக்கணும்னா அது இந்த ஹனுமான் சாலிசாவை சொல்லிட்டு இருந்தாலே போதும், வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த தொடர்ந்து யார் இந்த ஹனுமான் சாலிசாவை சொல்கிறாளோ, ஹனுமான் சாலிசான்னு சொல்லலாம். இல்லை இந்த 40 ஸ்லோகம் ரொம்ப எளிமையான ஸ்லோகம் தான். இந்த 40 ஸ்லோகங்களை சொல்ல தன்னம்பிக்கை என்றது கட்டாயம் வரும். அந்த தன்னம்பிக்கை என்பது வரும் பொழுதே அடுத்தது என்ன வரும், வெற்றி என்பது நம்மளை தேடி வரதான் போகிறது. அதே மாதிரி ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா முதல் முயற்சியிலே எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நம்ம விட்டுருவோம். இந்த சொல்ல எனக்கு எத்தனை தரம் வந்தாலும் சரி அந்த தோல்வின்னு பார்க்க மாட்டேன். நான் அதை இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி எடுக்கணும், நான் வேற மாதிரி மெத்தடை மாற்றின்ட்டு நான் முயற்சி எடுக்க போகிறேன்னு நமக்குள்ளே சொல்லிக்க ஆரம்பிப்போமா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இந்த ஹனுமான் சாலிசாவால் நிச்சயமாக வரும். ஸோ நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை நலங்களும், நம்முடைய மனநலம், மனை நலம், நம்மளுடைய குடும்ப நலம், வாக்கு பலம் எல்லாமே ஹனுமான் சாலிசாவால் கிடைக்கும் அப்படின்றத துளசிதாசர் பிரத்யக்ஷமாக ஹனுமாரையே பார்த்து நமக்காக சொல்லியிருக்கார். ஸோ இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் இன்னைக்கு பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னிலிருந்து ஹனுமான் சாலிசாவை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கட்டும். பாராயணம் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்கும் இந்த ஆஞ்சநேயரின் அனுகிரகம் என்பது நிறைவாக கிடைக்கணும் அப்படின்றத நாம் சொல்லிப்போம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோரு வீட்லேயும் ஹனுமான் சாலிசா சொல்லணும். அப்படி சொல்ல முடியாதவங்க கண்டிப்பாக அது அந்த ஸ்லோகங்களை கேட்கவாது செய்யணும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை ஹனுமான் சாலிசா கேட்டு ராமருடைய அனுகிரகமும் ஹனுமானுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக அவங்க பெறணும்னு கேட்டுக்கிறேன் நானும். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.